நேத்து வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் யாருக்கு அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் பிடபிள்யூடி கேட்டகரியில் ஸோ அப்ளை பண்ண அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 23ஆம் தேதி, அதாவது வர செவ்வாய்க்கிழமையில இருந்து 25ஆம் தேதி வரையும், அதாவது ஒரு 6 வந்து இவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய டிசபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசபிலிட்டியை பேஸ் பண்ணி இவங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் டிசபிலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு 23ஆம் தேதி வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதற்கான லிஸ்ட் அவுட்டும் நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் இப்போ நான் காமிக்கிறேன். இந்த லிஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 25ஆம் தேதியோட இவங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷன் சிறப்பு மருத்துவ பரிசோதனை முடியுது. நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஜென்ரலா இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாம ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கான மெரிட் லிஸ்ட் எப்ப சார் வெளியிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதாவது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து நமக்கு 24th மேல, அதாவது வருகிற 25ஆம் தேதி இவங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஸோ 25ஓ 26ஓ அந்த டேட்ல வந்து மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. ஓரளவா ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஆகஸ்ட்ல தான் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நீட் கேஸ் வந்து நேத்து, ஸோ நீட்டோடைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஃபைனல் ஹியரிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 22 வந்து ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அதாவது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. 22ஆம் தேதி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இது. ஸோ நமக்கு நேற்று தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 24ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியா சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடத்தாம பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எம்பிபிஎஸ் ரவுண்டு முடிஞ்சா மட்டும்தான் இவங்க கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் இந்த மந்த் எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதற்கான ப்ராசஸிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அந்த வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸாக நடக்கும். ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டை வந்து இந்த மந்த் எண்ட்லையோ இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம். கவுன்சிலிங் பொறுத்தவரையும் 2வது 3வது வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த கேசஸ் வந்து சால்வ் ஆகி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இவங்க சொன்ன மாதிரி 24ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரை ஆகஸ்ட்ல நமக்கு கவுன்சிலிங் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் இது ஃபைனலா வந்து நமக்கு இன்னும் வர நாட்கள்ல தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். தொடர்ந்து வந்து வெப்சைட்டை நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து எப்பன்றது ஒரு டேட்டை வந்து நம்ம இதுவரையும் அவங்க டிசைட் பண்ணல. ஆனா வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கட் ஆஃப் இந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளால ஓரளவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.